ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்திருக்கோம். வழக்கம் போல் நம்ம வீட்டில் வந்து துணி துவைக்கிறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் திங்ஸ் தீர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் வெளியில் கடையில் தான் வாங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ போகணும்னு நினைச்ச டைமே கிடைக்கலையா, சரி இன்றைக்கி நானும் என் ஹஸ்பண்டும் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இப்போ வந்து திங்ஸை வாங்கியாச்சு. வாங்கி முடிச்சுட்டு எப்பவும் போலவே மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட போயிட்டு வெளியிலேருந்தே சாமியும் கும்பிட்டாச்சு. ஏன்னா குழந்தைங்கள விட்டுட்டு வந்திருக்கோம்ல, அதனால் குழந்தைங்க கூட வர்றப்ப சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் இருந்தபடியே சாமி கும்பிட்டாச்சு. எப்போ குழந்தைங்கள கூட்டிகிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட போகிறோன்னு தெரில. சரி பார்ப்போம், அதுவும் சீக்கிரமே நடக்கும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அங்கனக்குள்ளே ஒரு பார்க் இருக்குது. கோயிலுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த பார்க்கில் போய் கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்தோம். இந்த பார்க்கில் வந்து உக்காந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா இருக்கும்போது வந்து என்னை வர சொல்லிடுவாங்க ஊர்லேருந்து. அவங்க வந்து முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுவாங்க அந்த பார்க்கில் தான் உட்காந்து. சப்போஸ் நான் சீக்கிரம் வந்துட்டேன்னா அப்பாக்காக நான் உட்காந்து வெயிட் பண்ணுவேன். அந்த பார்க்குக்குள்ளே போனோடனே அந்த நினப்பெல்லாமே வந்துச்சு. சரி நான் அங்கேருந்து வந்துட்டு பசிச்சிச்சா, அப்புறம் வந்து தயிர் வடை வாங்கி சாப்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டுருக்கப்போ பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் வந்து ஒரு பொருட்காட்சி போட்டிருக்காங்க. அதை வந்து டைட்டானிக் கப்பல், அந்த என்ட்ரன்ஸே வந்து டைட்டானிக் கப்பல் மாதிரி சூப்பராக இது பண்ணி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கப்பலில் வந்து எந்த ஒரு இதுவுமே மிஸ் ஆகாமல் அந்த இதை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த டைட்டானிக் பொருட்காட்சி வந்து உள்ளுக்குள்ளே வந்து பொருட்காட்சி போட்டிருக்காங்க. வெளியில் வந்து இந்த என்ட்ரன்ஸ் வந்து டைட்டானிக் கப்பல் மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் அதை ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 30, இன்னையிலேருந்து ஆரம்பமாக 4 மணிக்கு சாயங்காலம் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் நின்று அதை ஃபோட்டோஸ் எடுக்க, வீடியோஸ் எடுக்கன்னு எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தால் அவங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் வந்து நம்ம பொருட்காட்சி முடிகிறதுக்குள்ளேயும் குழந்தைங்கள கூப்பிட்டு வரலான்னு நினச்சிட்ருக்குறோம். கண்டிப்பாக நாங்கள் கூப்பிட்டு வந்தோன்னா உங்களுக்கு நாங்கள் அதையும் வீடியோ எடுத்து போடுறோம். மதுரைக்கு திங்ஸ் வாங்குறதுக்காக தான் வந்தோம். எதார்த்தமாக இதையும் பார்த்தோன்னா இங்கேயும் பார்த்துட்டு இங்கேருந்து நம்மளும் கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா.